ஆறு மாட்டிருக்கும். திருச்சி இப்போ அது எப்படி ஆக்கிச்சு பேச முடியாது. இப்போ இவளே என்ன ஜென்மம் இந்த பொம்பளை ஆயிடுச்சு நான் கேட்குறேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று இந்த கேங்கு ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சபரி, எஃப்ஜே, கனி, அதுக்கப்புறம் ரம்யா ஜோ, இவங்கெல்லாம் ஒரு கேங்கை தான் விளையாடுறாங்க அப்படின்றத எல்லாருமே போட்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க 4 பேர் சேர்ந்து பேசிக்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா, யாரை பற்றி பேசுவாங்க? விஜே பார்வதியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இது பின்னாடி பேசுறது தானே, தப்பு தானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் பின்னாடி பேசுறது அவ்வளோ பெரிய தப்பு இல்லைங்க. ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் பின்னாடி பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா சமயமும் நீங்க சம்பந்தப்பட்டவங்க கிட்டே சொல்ல முடியாது. ஏன்னா சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவங்க தடுத்து பதிலுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. சோ சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நீங்க நினைக்கிற எல்லாத்தையும் சொல்ல முடியாது. பின்னாடி பேசுறது பிக் பாஸ் வீட்டில் தப்பில்லை. விஜே பார்வதி பண்ணியிருந்தாலும் அதான் சொல்லியிருப்பேன், இவங்க பண்ணியிருந்தாலும் நான் அதான் சொல்றேன். ஏன்னா இது அவ்வளோ பெரிய தப்பில்லை. விஜே பார்வதி பத்தி என்ன பேசுறாங்கன்றதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா பிக் பாஸ் ஹவுஸ் ஜெயிச்சதுனால பிக் பாஸ் ஹவுஸை சேர்ந்தவங்க உள்ள போய் எடுத்துட்டு வந்துக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது அங்க பொருள்லாம் இருக்கும், வேண்டியதை எடுத்துட்டு வந்துக்கலாம்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அப்படி எடுத்துட்டு வரும்போது கமருதீன் தான் நினைக்கிறேன், யாரோ ஒருத்தர் அந்த டைம்குள்ள வெளியே வந்திருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கமருதீன்னு நினைக்கிறேன். போகும்போது எல்லாருமே இவ்வளோ எடுத்துக்கலான்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணி தான் போயிருக்காங்க. அப்படி வரும்போது கமருதீன் எடுத்துட்டு வந்தது கணக்காவல, பார்வதி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்திருக்காங்க போல. நான் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்தது நல்லதா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லியிருக்காங்க. இதை பத்தி தான் இவங்க 4 பேர் பேசிட்டு இருக்காங்க. கனியக்காக்கு பார்வதி மேல எவ்வளோ வன்மம் இருக்குன்றது இங்க வெளிப்படுதுங்க. என்ன சொல்றாங்கன்னா, சே பார்வதி தப்புஸ்டா, பார்வதி மாட்டிருக்கணும். அதாவது அவர் அந்த கமருதீன் வெளியே வந்திருந்தாருன்னா பொருள் எக்ஸ்ட்ரா இருக்கும், பார்வதி மேல தான் தப்புன்றது வந்திருக்கும். ஏன்னா பார்வதி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்துட்டா, பார்வதி மேல தான் தப்புன்னு வந்திருக்கும், மிஸ் ஆயிட்டா. காரணம் அவர் வராம விட்டுட்டாரா, நான் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்தது நல்லதுன்ற மாதிரி நல்ல பேர் வாங்கிட்டா. இப்ப யாருமே அவளை கேட்க முடியாது, அவ சூப்பரா தப்புஸ்டா அப்படின்ற மாதிரி கனியாக்கா அவ்வளோ ஃபீல் பண்றாங்க. அவ மட்டும் மாட்டியிருந்தானா நிறைய பேர் கேட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கனி சொல்றாங்க. அதுக்கு ரம்யா ஜோ இருக்காங்கல்ல, அவ பிரச்சனையில மாட்டியிருந்தாலும் யாரும் அவளை எதிர்த்து கேள்விலாம் கேட்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு எஃப்ஜே பயமான்ற மாதிரி கேட்கறான். சேச்சா பயம்லாம் கிடையாது, இவகிட்ட எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி யாருமே பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரம்யா ஜோ சொல்லிட்டு இருக்காங்க. ரம்யா ஜோ இதை தாண்டி போக போக என்ன தெரியுமா பேசுறாங்க, சுபிக்ஷாக்கும் விஜய பார்வதிக்கும் சண்டைலாம் நடந்தது, ஆனா அதெல்லாம் தாண்டி இப்ப 2 பேரும் சிரிச்சு பேசுறாங்க. இதெல்லாம் மனுஷ ஜென்மங்களா, இவெல்லாம் பொம்பளையா, இவெல்லாம் பொம்பளையா அப்படின்ற மாதிரி ரம்யா ஜோ பேசுறாங்க. இது தப்பா இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருமே திட்டும் போது திட்டதாங்க செய்வாங்க. ரம்யா ஜோவும் திட்டுறாங்களா? நம்ம சபரி அண்ணன் ரம்யா ஜோவை திவாகர் சொல்லும் போது அப்படியே பொங்கிட்டு வந்தாரு பார்த்தீங்களா. ஆனா இப்ப ரம்யா ஜோ இவெல்லாம் பொம்பளையா, இவெல்லாம் பொம்பளையா, இவெல்லாம் பொம்பளையான்னு 3-4 வாட்டி சொல்லிட்டாங்க. நம்ம சபரி அண்ணன் என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ரம்யா ஜோ அப்படிலாம் சொல்லாதமா, தப்புன்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. ரம்யா ஜோ சொன்னதை அண்ணன் ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காரு பாருங்க, ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காரு. சபரியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் கரெக்டாலாம் ஹேண்டில் பண்றது கிடையாதுங்க. இந்த கேங்ல இருக்கவங்களுக்கு பிரச்சனை வந்துட்டா மட்டும் உள்ள நுழைஞ்சிருவாரு. உதாரணத்துக்கு கனி அக்காவோட பேரை யாராவது எடுத்துட்டாங்க, எஃப்ஜேவோட பேரை யாராவது எடுத்துட்டாங்க, ரம்யா ஜோவோட பேரை யாராவது எடுத்துட்டாங்கன்னா உடனே அண்ணன் உள்ள வந்துருவாரு. இந்த ரம்யா ஜோலாம் சீக்கிரமா மாட்டுவாங்க. நீங்க வேணா பாருங்க. ரம்யா ஜோ என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இவனுங்க 3 பேரை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா இவனுங்க ஓட்டு போட்டுருவாங்க, ஒவ்வொரு வாட்டியும் நம்மளை காப்பாத்திடுவாங்க, ஜம்முன்னு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லயே இருந்துடலாம், நாமினேஷனுக்கே போக தேவையில்லை, வெளியே போக தேவையில்லை அப்படிலாம் கணக்கு போடுறாங்க. ஒரு டீமா விளையாடிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், நீங்க டீமா விளையாடுறீங்களா? விளையாடிக்கிட்டே இருப்பீங்க, டீமா போய்கிட்டே இருப்பீங்க. சரி, கடைசியில் நீங்க 4 பேருமே ஃபைனல்ஸ்க்கு போயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படா கப்பை பாதி பாதியா பிச்சுப்பீங்களா? எப்படி இவனுங்க எப்படி குரூப்பாக விளையாடுறாங்கன்னே எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க. தனித்தனியாக விளையாடுறதுக்கு தான் வந்திருக்கீங்க, அதில் குரூப்பை சேர்த்துக்கிட்டு குரூப்பாக விளையாடுறது தப்பில்லைன்னு வேற உருட்டுறாங்க. நம்ம மக்கள் மேலே குரூப்பாக விளையாடுறது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க குரூப்பாக விளையாடுறது ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்? அப்போ மாயா, பூர்ணிமா, நிக்சன் அவங்கெல்லாம் குரூப்பை சேர்ந்து அர்ச்சனாவை எதிர்த்தாங்கல்ல, அது சரின்னு தான் நீங்கள் சொல்லணும். அப்போ மட்டும் அர்ச்சனா பண்ணது தான் சரி, இவங்க பண்ணது தப்புன்னு சொன்னீங்க. குரூப்பாக விளையாடுறது தப்புங்க. தனியாக விளையாடுறதுக்கு நீ வந்திருக்க. ஒரு டீமில் அலையன்ஸ் வச்சுக்கிறது பிரச்சனை இல்லை, ஏன்னா அந்த கேமை பொறுத்த அலையன்ஸ் மாறலாம். ஆனால் நீங்கள் ஸ்டெடியாக 4 பேர், அதாவது எந்த அளவுக்கு டிஸ்கஷன் நடக்குதுன்னா, கனியக்காவும் ரம்யா ஜோவும் பேசிக்கிறாங்க. இந்த வாட்டி நம்ம நாமினேஷன் ஃப்ரீ பாஸை யாருக்கு தந்துக்கலாம்? ஓட்டை கரெக்டாக போட்டுணும். கனியக்கா சொல்கிறாங்க ஓட்டை கரெக்டாக போட்டுணும். அப்படி அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம 2 பேர், நம்ம கேங்கில் இருக்க 2 பேருக்கே நம்ம கவனமாக ஓட்டை போட்டு நம்ம 2 பேரே ஜெயிச்சுக்கணும்னு. இதெல்லாம் கேவலமான கேமு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.